எல்லாத்துக்கும் ஒரு வகையில் நாம தான் காரணம் பார்ட்னர். அன்னைக்கு அவங்க அப்பனை எரிச்ச போய் அதே வீட்டுக்குள்ள ஒன்று தூக்கி உள்ள போட்டுருக்கணும். இப்ப சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுற அளவுக்கு வந்து நிற்கான். அவனுக்கு எம்பிட்டு பணம் எங்கிருந்து வந்தது? லோகு, அவன் பேர்ல எத்தனை லாரி ஓடுது தெரியுமாடி உனக்கு? அதுவும் இல்லாம அந்த மீட் ஃபேக்டரி வச்சிருக்கான், எக்ஸ்போர்ட் வர பண்றான். ஆனா இதெல்லாம் பொதுவா தெரிஞ்சதுதான் பார்ட்னர். இந்த சீர்திருத்த பள்ளி பாயில ஒரு கனவுல அவனுல வச்சு ஏதோ பண்றான், அதான் காசு கொட்டுது. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பினாமின்னு வர பேசிக்கிறானுவா. அவன் மட்டும் இந்த சங்க தேர்தலில் ஜெயிச்சான், அவன் அப்பனை கொண்டதுக்கு நம்மளை என்ன வேணாலும் செய்வான். இதுக்கு மேலே அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லை பார்ட்னர். அவன் தான் வரான், ஜோலியை முடிச்சிரு. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா சாமியும் கழுத்துல மாட்டிட்டு இருக்க. எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒன்று வந்து காப்பாற்றும்ல, மினிமம் கேரண்டியில். தத்துவம் 17 வயசுல என்ன உசுரோட விட்டுருக்கன்னு கெஞ்சின போய் பேசுற பேச்ச பாத்தியாலே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் பேசணும். நாளா வாரம் கொடுத்துக்கிட்டு இருந்திய பணம் அது போதுண்டே. அதுக்கு பதிலா மொத்தமா எல்லாத்தையும் வித்துட்டு வேற எங்கேயாவது வெளியூர்ல போய் பொழைச்சிக்க. நானே இதை அடுத்த வாரம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நானும் எத்தனை வருஷம் தான் வாரம் நான் உயிர் வாழ்றத உங்ககிட்ட கப்பம் கட்டிட்டு இருக்க முடியும். அதான் இனிமேல் காசு கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். லேய், நீ என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு நீ முடிவெடுக்க முடியாதுல்ல மயிறு. நாங்க சொல்றத மூடிக்கிட்டு செய்யணும். எனக்கு எது சரின்னு படுதோ அதான் நான் செய்வேன். டே நீ என்னெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும்டே. நீ பண்ற தப்புக்கு அந்த பயலோல சரண்டராவை சொல்றது, அவனுல கொலை பண்ண வைக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்ல. இந்த திமிரா பேசாம ஒழுங்கா ஓடிரு சொல்லிட்டேன். இல்லைன்னா எங்க கையால தான் உனக்கு சாக்காலம். சுத்தி பாருல, இது ஏன் இடம். நான் நினைச்சேன்னு வையே, ஓ லாரி மட்டும் தான் இங்க இருந்து போ, நீ போக மாட்டேன். உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பார்க்கறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பார்க்கறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓஹோ, நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுட்டுமா? எப்பா முக்கியமான வேலை இருக்கு, இங்க வாங்க. இவங்க 3 பேரையும் இங்கேயே அடிச்சு கொள்றவங்களுக்கு பரிசு பணம் 20 லட்சம் ரூபா. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? காசுக்காக வண்ணம் கூட இருக்க நினைச்ச எத்தனை வருஷம் பழக்க தெரியுமாடே? 30 லட்சம் ரூபா. 30 லட்சம் ரூபா தான் அவர் அண்ணவே. 40 லட்சம் ரூபா. என்ன அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வார்த்தை சொல்லுனே. அவனை 50 லட்சம் ரூபா. என்ன பேச போற? 60 லட்சம் ரூபா. போடல அவனை. இருங்கண்ணே அண்ணன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காவ. 70 லட்சம் ரூபா. இருண்ணே அண்ணே, நான் வேணா கேட்டுக்கிட்டு போய் எந்த பையன் வர பாத்துக்கிறேன். 80 லட்சம் ரூபா. 80 லட்சம் ரூபாயா? நவுல. அப்போ 80 லட்சம் ரூபா லாக் பண்ணிக்கலாமா? ஓகேண்ணே. 80 லட்சத்தை சமமா பிரிச்சுட்டு இந்த 3 பேரை நான் பாத்துக்கிறேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு காசுக்கும் விசுவாசத்துக்குமான வித்தியாசம்? இதெல்லாம் வேணாம். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். முடிஞ்சா என்னை கொன்னுட்டு உங்களை காப்பாத்திக்கங்க.
ஆமாங்கய்யா. இந்த போஸ்ட்மார்ட்டம் கிரைம் சீன்லாம் கரெக்டாக சூட் ஆகுதா? க்ளீனாக வேலை செஞ்சுருக்கானுவையா. வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டி ஆள் மேலே கொண்டு சொல்லிவிட்டானுவ. யாரு இவனுவ? லே யாருக்காக இப்போ சொல்றிய? ஐயா வண்டிலாம் ஓரளவுக்கு தான் ஓட்ட தெரியும், சும்மா ஓட்டி பார்க்கலாம் தான் எடுத்தேன், சீன் ஆயிடுச்சு இல்லடா. ஆமாங்கய்யா. இவனுங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கணுங்க தானே? ஆமாங்கய்யா. பிட் பாக்கெட் கேஸு 511. அப்புறம் சீர்திருத்த பள்ளியில் ஒரு 6 மாதம் இருந்திருக்கானுவ. இப்போ 302 வந்து நிற்கிறானுவ. இது சீர்திருத்த பள்ளியா இல்லை கிரிமினல் ட்ரைனிங் சென்டராவே? திருடனை கொலைகாரனை மாத்துறதுக்கு எதுக்கடே இது சீர்திருத்த பள்ளி? இந்த அப்சர்வேஷன் ரூம் ஸ்டாஃப் வர சொல்லுங்க. சரிங்க ஐயா, கூப்பிட்றா. ஐயா வணக்கம். நான் தாங்க இங்கே சூப்பரண்ட். அறிமுகம்லாம் இருக்கட்டும். எப்பதான் சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு வாத்தியாரை போட போறீங்க? ஐயா வாத்தியார் வந்தா கூட இவனுங்களே தொட்டி விட்டுறானுங்க. இவனுங்களுக்கு பயந்து எந்த வாத்தியாரும் இங்கே வேலைக்கு வரத்தே இல்லைங்க. வாத்தியார் இல்லாம எப்படி? ஒருத்தன் கூட இது வரைக்கும் வரலையா? கேட்கவே வைக்க கடை இருக்கு. அங்க பசங்களுக்கு பாடம் எடுக்கும், நல்லது கெடுத்து சொல்லி திருத்தவும் ஆள் இல்லைன்னா எப்படியா திருந்துவானுவ? இது வரைக்கும் 30-40 கேஸ் இதே மாதிரி இங்க வர்றதை நானே பார்த்துருக்கேன். சுப்பிரமணியன், நான் ஜியோ பாஸ் பண்றேன். எல்லா பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்னு ஒரு இடம் விடாம இந்த ஆர்டர் அனுப்புங்க. தமிழ்நாடு முழுக்க போகணும். எவனாவது ஒருத்தர் நிச்சயம் கிடைப்பான். புரியுதா? ஆர்டர் அனுப்புங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கம்ப்ளீட்டா ஜேடிக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அவரை செலிப்ரேட் பண்றாங்க. புரியலையே. ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேருக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு. பசங்க மத்தியில் செம்ம மாஸ். அதனாலே மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பிடிக்காது. 2வது 6 மணிக்கு மேலே தலைவன் சமக்குடி. சாரி guys. சாரிம்மா, சாரி. ஹாய். சார் சார் அந்த பக்கம். ஓ குட் மார்னிங். குட் மார்னிங். அப்படி என்ன பேக் ஸ்டோரி? தினமும் குடிக்கிற அளவுக்கு? அதை மட்டும் கேட்டுறாத. யாராச்சும் ஏமாந்தவன் கையில் கிடைச்சான் கண்ட மெனிக்கு கதை அடிச்சு தள்ளுவார். அவ காலேஜ் பஸ்லன்னு துரத்தி லவ் பண்ண லவ்வெல்லாம் ஓகே ஆகி அப்படியே ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டான். ஐயா தம்பி மாட்டிக்கிட்டியா? அட இருக்கா, அவங்க அப்பா பேரு மிஸ்டர் சந்திரமௌலி. நாங்க 2 பேரும் ஒரே குவார்டர்ஸ் தான். நான் 8G, அவ 7G. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. அதான் டக்குனு கிட்டார மாட்டிட்டு கிளம்பி அஞ்சலடா அவ நேரம் மலை உச்சிக்கு போய் நின்ட்டோம். 5 அடிட்டு கூச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் நேரம் மரத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டேன். என்னடா அவ பாறையில முதி செத்து போயிட்டாடா. இதெல்லாம் டூ மச்யா. சரி, அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? அவரும் இதே காலேஜ் தான். இங்கே சைக்காலஜியில் எம்ஃபில் முடிச்சாரு. இப்போ இங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு. May I request you all to please stand up? I said stand up. இப்போ உங்க மனசும் உடம்பும் ஃபோக்கஸ்டா இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். We are hearing but not listening. Students don't listen to their teachers, teachers don't listen to their students. Now run! Run! Water! Electricity! Children don't listen to their parents, parents don't listen to their children, and finally, the doesn't listen to their people. இப்போ நான் என்ன சொல்றேனோ அது அப்படியே நீங்க சொல்லுங்க, ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுங்க. Jump in! Jump left! Jump right! Day! Now on the starboard! Faster! Now close your bloody eyes and freeze! Class disperse. சரி, என் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாம். ஓகே, ஷூர். நான் திரும்ப சொல்றேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி பையன் தான். நம்ம யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஏத்து நிக்கிற ஒவ்வொருத்தரையும் ஜோலியா முடிக்கும். அவன் என்ன பண்ணுதா ஏது பண்ணுதா எல்லாம் எனக்கு தெரியும். மக்கா குருமூர்த்தி, இவனுக்கு புரியுதோ புரியலையோ நீ புரிஞ்சுக்கடே. நான் ஆரம்பத்துல இருந்தே இதான் சொல்றேன். சொன்னேன் அவன் இங்க சின்ன ஜெயில இருக்கிற நண்டு சிண்டைகளை வச்சுக்கிட்டு தப்பான வேலையை பண்ணி வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்கியா சொல்லுங்க. நாங்களே அதை தான் சொல்லி
பெரிய ஆளா? அவனை கொண்டுட்டா உனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருமா? பாக்குறேன். இல்லண்ணே, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன்? நான் தம்பி தானே, எது வந்தாலும் பேசி எடுத்துக்கலாண்ணே. உன்கிட்ட நான் என்ன பேச வேண்டியிருக்கேன்? உன்னை நானே செய்யறேன். அண்ணே, ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாயிடுமாண்ணே? எது வந்தாலும் பேசிக்கலாம். உயிர் ஒன்றும் பிரச்சனை தீருமாண்ணே. எந்த சின்ன பையன்களை வச்சுக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதே சின்ன பையனை வச்சு என்ன போடுறேன். பாக்குறியா? நானே சின்ன பையன் தானே, நீ பார்த்து வளர்ந்த பையன் தானே. என்ன இருனே போட பையன் நீ என்கிட்ட சரிக்கு சமன் பேசிட்டு சரிண்ணே, எது வந்தாலும் பேசிட்டு போறதுனே. சின்ன பையன் தானே, சொன்னா கேளுண்ணே. ஐயோ போய்க்கியாண்ணே. நீங்களே பார்த்தீங்கல்ல நான் என்ன பண்ணேன். அவரோட பேசிட்டே போயிருந்தா நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன் நேரத்துக்கு. இவ்வளோ பெர்ஃபெக்டான டைமில் மனுஷன் வேலை செய்ய முடியாது. ஏதோ 3 வேலையும் எல்லா கடவுளையும் கும்பிடுறதுனால கடவுளை என்ன மட்டும் காப்பாற்றிட்டாரு. அண்ணனை தண்டிச்சிட்டாரு. நல்ல மனுஷன். இந்த வருஷம் நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் நடத்த யூஜிசி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஸ்ட்ரிக்டாக வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது. ஏன் எலெக்ஷன் வேண்டான்னு ஃபார் த ரெக்கார்ட்ஸ். எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது சார். செமஸ்டர் வேற வருது. கரண்ட் சினாரியோல எதுக்கு சார் தேவையில்லாம எலெக்ஷன்னா? Yeah, you're right. Happening, some other issues will create. Sir, I don't think they're fit for elections. Exactly. In my honest opinion, no. எனக்கு டே காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. தேங்க்ஸ் ரம்யா. சார்லோதா நீங்க கூட சொல்லலாம். இல்ல சார், நான் இந்த காலேஜ்க்கு வந்தே 2 வாரம் தான் ஆகுது. ஸோ நான் ஒப்பீனியன் சொன்னா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. Come on. இல்ல சார். ஹே ஜேடி சரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆமாங்க. ஏய், அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவார். சார் எதுக்கும் ஜேடி ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். ஜேடி உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. உங்க ஒப்பீனியன் என்ன ஜேடி? நேத்து என்ன கிழமை? வியாழக்கிழமை அவருக்கு லீவுடா. அப்ப நேத்து ஃபுல்லா குடிச்சிருப்பாரா? ஜேடி எமர்ஜென்சி சார், எமர்ஜென்சி. உனக்கு எங்கடா வேலை? ரோசி மேடம் இருக்காங்க சார். அவங்க ஃபோன் போட்டு கொடுங்க சார் ப்ளீஸ் சார். அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில இருந்து கீழ விழுந்துறாங்க சார். ஃபோன் பண்ணுங்க சார். இல்லனா தனியா நான் வச்சிருக்கேன் சார். ஃபோன் போட்டு கொடுங்க சார். என்னாச்சு அப்துல்? என்னாச்சு? சொல்றா. மேடம் தான் மேடம் ஃபோன் பேசுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணாதீங்க. போங்க பேசுங்க மேடம். ஹலோ சார் சார் எலெக்ஷன் வேண்டாம்னு சொல்றேன் சார். ஏதாவது பேசுங்க சார். சாரி சார், சாரி சார். ஜேடி எலெக்ஷன் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னா எலெக்ஷன் வேணும் அவ்வளவுதான். நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு இருப்பார் சார் இவரு. காலேஜ்ல எலெக்ஷன் சொல்லிட்டோம்னா எல்லா பசங்களும் அதே நினைப்புல இருப்பாங்க. ஒருத்தனும் படிக்கவும் மாட்டான், கிளாஸுக்கும் வர மாட்டான். கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி என்னத்த கத்துக்க போறாங்க சார்? காலேஜ்குள்ள எதுக்கு சார் பாலிடிக்ஸ்? சார் மேத்யூ சார், பாலிடிக்ஸ்னா என்ன சார்? சார் நான் உங்களோட பேச விரும்பல. அப்படியா? நான் விருப்பப்படுறேன். இந்த வரேன் சார். பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன், கேன்வாசிங், லீடர்ஷிப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு ஸ்டேட்டு, சென்ட்ரல் எலெக்ஷனை பற்றி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியாக சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்லை ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்ணுறதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார் கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவரு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில் இருக்கிறவங்க பண்ணுறது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டில் எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா என்ன? நம்ம ஊரில் இன்னும் போஸ்டர், பேனர் கலாச்சாரம் இருக்க தான் செய்யுது. பசங்களுக்கு எங்கே ஓட்டணும், ஓட்டக்கூடாது, பேனர் எங்கே வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா இங்கே எலெக்ஷன் நடக்கணும். அப்போ தான் வெளியில் போய் கரெக்டாக இருப்பான். இந்த குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் அப்பெல்லாம் எதுவும் நடக்காது சார். மீறி நடந்தா காலேஜ் விட்டு போயிருவீங்களா? ரிசைன் பண்ணிடுவீங்களோ? என்ன நடந்தா பார்ப்போம். அப்ப நீங்களே ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருந்து இந்த எலெக்ஷன் நடத்தி காட்டுங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா இந்த காலேஜை விட்டே போயிடறான்னு ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருங்க. வர ஜூன் மாசம் 25ஆம் தேதி எலெக்ஷன்ஸ். இவன் வாதியாராண்டு எலெக்ஷன் நடத்தி நான் பார்த்ததில்லை. ஆனா இவன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தி நான் பார்த்திருக்கேன்.
shake your hands. This is the wall of democracy. Your rules and regulations. ஜிம் ஃபெசிலிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃப்ரீ. ஹாஸ்டல்ல டெய்லி எல்லாருக்குமே நான்வெஜ் ஃபுட் இருக்கும். நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் பெரிய லீடர்ஸ் ஆயிருக்காங்க. நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேளு. கொடுக்கப்பட்ட இடத்துல தான் போஸ்டர் ஒட்டணும், பேனர் வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு சின்ன கைகலப்பு நடந்தா கூட எலெக்ஷன் நடக்காது. இப்போ பேக் அண்ட் ஃபயர். சார் மொத்தமாக 5500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். அது மொத்தமாக 10 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். இது என்ன காலம்? சார் அதை ரிலிஜன் அண்ட் கேஸ்டாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அது வேணாமா, இதை இங்கிருந்தே தூக்குனாதான் நம்மளோட ஒட்டிக்கிட்டே வராது. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே குறிச்சு சுத்திட்டு இருக்க போற? எதுக்கு தேவையில்லாம திட்டிக்கிட்டு? நீ தெளிவா இருந்தா நான் திட்டு போறேனா? நான் தெளிவாக தான் இருக்கேன். அப்படியா? இந்த போர்டுல எங்க வேணா அம்பு விழட்டும். நீ தெளிவா இருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். மச்சி தட்டி தூக்குற. ஏய், டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய். சியர்ஸ். இதுக்கு முன்னாடி நான் நிறைய கவுன்சிலிங்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும். முன்னாடிங்க வேலை இல்லாத காலத்தில் ராஜஸ்தானில் ஒரு டைல்ஸ் கம்பெனியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஓ, அப்போ ஒரு பொண்ணு ட்ரெயினில் பேக்கை தொலைச்சிட்டு போக நான் அதை அந்த பொண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைக்க, அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போக நானும் அந்த பொண்ணும் லெட்டர்லேயே லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் நான் ராஜஸ்தானில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்காக இந்த எம்ப்ராய்டரிலாம் போட்டு ஸ்வெட்டர்லாம் அனுப்பி வச்சு. ராஜஸ்தான்ல ஸ்வெட்டரா? ஆமால. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தா நைட்டு 12 மணி ஆனாலும் ஸ்டேஷனுக்கு நான் வந்து நிற்பேன். பிரச்சனை பண்ணி கண்ட நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போகிற மாதிரி நாமே நடந்துக்கணும். கேண்டீன்ல பெவரேஜஸ் ஃப்ரீ, ஆக்வா ட்ரைனிங் ஆக்சஸ் ஃப்ரீ. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். எல்லாரும் நிச்சயம் வேலையோடு தான் போவீங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க யோசிங்க. ஒரு பொண்ணுக்கு கீழே நீங்க இருக்கணுமா, இல்ல ஒரு பையனுக்கு கீழே இருக்கணுமா? டேய், அது ஏன் கிளாஸே இல்லடா, வேற எவனும் குடிச்சு வச்சுட்டு போனதுடா லூசு பயல. சரி ப்ளீஸ். The third round of votes have been counted. We have started counting for the fourth round. சார், 4வது ரவுண்ட் சார். ஃபைனல் ரிசல்ட்ஸ் வேற வரப்போகுது. பயமா இருக்கு சார். பெரிய அமைதிப்படைய அம்மாவாசை. 4வது ரவுண்ட். எஜிபா. Most awaiting election results are going to be declared very soon. Fourth and final election results are going to be declared. Bhargav 2,588 votes. Savita 2,648 votes. Savita won the election by 6. வாழ்த்துக்கள் சேர்பர்சன். சார், அங்க ஆல்ரெடி ஏதோ பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் பண்றது? இன்னும் ஏன்டா என்ன கேட்டுக்கிட்டு? அவங்கள கேளு. சேர்மேன், சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சார், இந்த அன்னெசரி கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நானே பார்கவ் கிட்ட போய் பேசிடலாமான்னு யோசிக்கிறேன். பர்றா, தாராளமாக போங்க, ஆனால் தனியாக போங்க. மேடம், இந்த தலையை சுரிஞ்சுக்கிட்டு நட்டையை உடச்சிக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தயங்கி இன்ஸ்டால்மெண்ட்லாம் போகக்கூடாது. நான் எப்படாய். சார், உங்கள் கையில் இருக்கிற காப்பு மட்டும் கொடுக்குறீங்களா? எதுக்கு? கொடுங்களேன் சார். அப்பா, அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு போங்க. சார், ஈவினிங் காலேஜ் பசங்க
பூத்த கொடுத்துறதா பேசிட்டு இருக்கானுங்க சார். எத்தனை யார் அவன்? ப்ரொஃபஸர்னா என்னடா நடந்தது எலெக்ஷன் இல்ல, உன்னை ரீ எலெக்ஷன் வேணும் இல்ல ரீகவுண்டிங் வேணும். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஏய் புது வந்துடா. எந்த டிபார்ட்மெண்ட் நீ இங்க வா. யோ இத தேவ மைட்லாம் பேசிட்டு இருக்காத. மூணு கம்மன் நில்லுங்கடா. பேசிக்கிட்டு இருக்கேன். சார் ஈவினிங் காலேஜ் சேர்மன் கேண்டிடேட் பார்க்க உங்கள்ட்ட பேசணும் சொல்றா சார். சார் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அப்பா கேட்கல. 50-60 கட்சி ஆளுங்களை இங்க பிரச்சனை பண்றதுக்காகவே உள்ள இறக்கி விட்டுருக்காரு சார். பசங்களோட பசங்களா கலந்துட்டாங்க. நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க சார். On the starboard. இல்லையே என்னடா பட்டன் கிறுகிறு ஆயிட்டானுங்க. Now close your bloody eyes and freeze. டேய் தம்பி டேய் என்ன சொல்லுங்கடா. என்னண்ணா சவுத்துல ஒட்டினானுங்க. மூவ் ஃபார்வர்ட். நோ என்னண்ணா பேக் அடிக்கிறானுங்க. நில்லுங்க வீசலாம்டா. ஏய் பொண்ணுங்களெல்லாம் சேஃபா வீட்டுக்கு அனுப்பு. சார் சொன்னது சைடா. டேய் எல்லாரும் பேக்கெட் வழியா கூட்டி போடா. போ 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். சார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்காங்க சார். பெருசா ஒண்ணுல சார், சும்மா நகைக்கரல் மாதிரி தான் இருக்கு. டேய் லைப்ரரியில தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபாடா? எல்லா குரூப்பையும் செக் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் சேஃப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. இவனுங்க என்ன தாண்டா பேசுவானுங்க அப்படி தவறாயிரு. நான் ஜேடி கிட்ட பேசுறேன். தென் we will take a call. சார் அவர் திரும்ப இந்த காலேஜுக்கு வரதா இருந்தா we are resigning சார். என்ன மைடுக்கு இந்த மீட்டிங்னு எனக்கு புரியலையே சார். நானே ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன் சார் போறேன்னு. I'm just leaving this college. ஜேடி just wait in the car. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. சார் I said wait. I understand. இவங்கள உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு கேப் தேவைதான். நீ எடுத்த முடிவு கரெக்ட். நீ 3 மாசம் பிரேக் கேட்ட இல்ல. I have okayed it. நான் எப்ப கேட்டேன்? இது உன் கையெழுத்து தானே? சார் அப்படியே போட்டிருக்காங்க சார். ஓ கம் ஆன் ஜெடி. கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லி நீ தானே 3 மாசம் பிரேக் கேட்டிருக்க. கிளாஸ் எடுக்கவா? எந்த காலேஜுக்கு? காலேஜ் as you have mentioned observation home. சார் விளையாடாதீங்க சார். நாங்க போய் என்ன சார் பண்ண போறேன்? இந்த கையெழுத்து நான் போடல சார். ஒருவேளை 6 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. See, JD, you're losing control on yourself. எலெக்ஷன்ல எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேலையை விட்டு போறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன்ல. That means you have something on your mind. போறேன் சார் போறேன். எனக்கு இங்க நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. அவனுங்க பண்ண வேலையா தான் இருக்கும் அது. இட்ஸ் ஓகே. ஐ நீட் a change too. போறேன். நீ போற இடத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் மேன்ஷன்ல வெயிட் பண்றாரு. அப்படின்னா இது பண்ணி நீ இன்ஃபர்மேஷன் கொடுக்கலையா? இல்லைண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ் காதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத். அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்கானா, கேட்போமா அதை? கேளு. அண்ணே பவானி நாள் குடிச்சிட்டானே. அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசுல வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு போல அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? கூப்பிட்டியா பவானி?
பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதும் இல்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதும் இல்லையோ, சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவனி, நான் பார்த்துக்கிறேன். இதில் விட்ட நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே? இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டப்பா, நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்பில் சுரிக்குதுண்ணா, அதோட உட்காரும்போது எசபச குத்திருச்சுண்ணா. இப்போ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான், அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல. இடுப்பில் கத்தி சுரி வச்சிருந்தாப்புல, உட்காரும்போது எசபச குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னா கேட்கறது நல்லா இருக்கும் இல்லையா? சாஞ்சி உட்காரு. நான் மரியாதையா அதான் ஃபோனில் பேசும்போது அவன் பண்ணுறது, நேரில் அண்ணன் ஒன்றுன்ட்டு என்னது இது? சாஞ்சி உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன். டேய் கோபாலே, டேய் அண்ணா தாஸ்ட்டு சொல்லி 10-15 வயசுல 2 பேரும் சண்டை சொல்லு. சரிண்ணா. போ. அண்ணா, நம்ம சின்ன ஜெயிலுக்கு இது புதுசா பாடம் எடுக்க வாத்தியார் போகிறத பேசிக்கிறாங்கண்ணே. சரி, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்லலாண்ணே. டேய் ஜெயிலுக்கு வாத்தி வர சரிதானடா. அது என்னமோ ஆளாளுக்கு பேசி பெரிய பரவப்பு செய்து பில்டப் கொடுக்குறீங்க. இவனை தூக்கி போட்டு யாராவது வண்டி எடுக்க சொல்லு. போ. சரிண்ணா. வாத்தி நாளை காலையில் இங்கே வந்துடுவான். இந்த இடத்த பற்றி தெரிஞ்சோம் அவன் எங்கே காலை வைக்கிறான்னா அவனை நீ லேஸில் எடுத்துக்காத. முதல்ல வரட்டும். உள்ள காலை வச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் சம்பாதிக்கிறான்னு பார்ப்போம். தம்பி 10 மணிக்கு உள்ளே இருக்கணும். நீங்கள் குடிச்சு ரெடி ஆகிட்டா நம்ம வண்டியில் போயிடலாம் தம்பி. அந்த வண்டி இல்லையா? ஆமாம் தம்பி. சரி, நீங்கள் போங்க. உங்களை உள்ளே கொண்டு போய் போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. கடுப்பாகுதுல்ல? 3 மாதம். அவன் உள்ள வந்துட்டு போர்டுகிட்ட போய் பாடம் இருக்க ஆரம்பிச்சான். எல்லார்ட்டையும் கொடுத்து வீச சொல்லு. தாசே, தாசு ஆளும் தாடியும் வாத்தியார் கணக்காக தெரியலையே. கையில் புஸ்தகம் இல்லை, பரம்பு இல்லை, பார்க்கறதுக்கு வேற ரொம்ப லோக்கலாக இருக்கான். ஆட விட்டா இருப்போம். ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சா பாட்டு? அடடே, பாட்டு, ஓவியம், கூட்டத்தில் நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கீங்க போல. பரவாயில்லையே. ஆமா, என்ன எல்லாரும் வெளியே விளையாட கிளம்பிட்டீங்களா? ஏன் போகக்கூடாதா? ஐயா, நான் யார் விருப்பத்திலையும் தலையிட மாட்டேன் பாஸ். விளையாடுறவன் விளையாடு, உட்காரவன் உட்காரு, நமக்கு வெயில் ஒத்துக்காது, நான் உள்ளே இருக்கேன். பாடம் நடத்தணுமா? வெரி குட்.
அண்ணா இப்போ இந்த லெட்டர் கொடுத்துலாமண்ணே. நமக்கு இந்த கிளாஸ் ரூம் பெஞ்ச் இதெல்லாம் பார்க்க இப்போ வேண்டாம், நான் சொல்கிறேன். என்ன பத்தி இந்த பாத்ரூம்ல போர்ட்லலாம் அசிங்கமா எழுதுறதெல்லாம் விட்டுட்டு உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். டீல நீ பாடம் நடத்துற அடிச்சு ஓடலான்னு பார்த்தோம், நீ வேற மாதிரி வாத்தியார நம்மால போல. அதான் நமக்கு எந்த வேலையும் இல்லை நாய் போச்சே. அப்புறம் என்ன உட்காந்துக்கிட்டே டேய் என்னடா இந்த இடத்த இப்படி வச்சிருக்கிறீங்க, அழுக்கா நாத்தம் பிடிச்சி. அதான் வருஷத்துக்கு 10 பண்டிகை 20 தலைவர்கள் பிறந்த நாள்லாம் வருது. எதுக்குமே இந்த இடத்த சுத்தம் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? செலிப்ரேட்னா செலிப்ரேட்னா மஜாவா? ரைட்டு, மஜாதான். போ போ போ. மாட்டு என்னடா தூங்கிட்டு இருக்காரு? சீக்கிரம் எழுப்பு. சார் 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 லெட்டர் தொழுவிடா, லெட்டர் தொழுவி. ஃபைட்டானு சொல்கிறேன்ல. யாரும் வர மேய்க்க நைட்டு ஃபோனில் பேசலாம் வா. நீ வாடா, வான்னு சொல்கிறேன்ல, வாடா. வாடா, இன்னும் 89 நாள் தான்டா. கிளம்புடா. தம்பி தம்பி சரி தருங்க தம்பி. இப்போ தான் நானும் பார்த்தேன், எவன் பண்ண சேட்டைன்னு தெரியலையா? நீங்கள் ஏன் சைக்கிளில் போறீங்க? நான் வேணா என் வண்டியில் வந்துடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல. நான் தம்பி நீங்கள் வந்தாலாவது ஏதாவது மாறுதல் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஏங்க நல்லா தானே போயிட்டுருக்கு, பசங்களாம் ஜாலியாக தானே இருக்கிறானுங்க. தம்பி இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. பயிலூரில் பாதி பேர் போதைக்கு அடிமையை கிடக்கானுங்க. கையில் கிடைச்சது ஆயுதமாக மாத்துறானுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் கையை காலை முறிச்சுக்கிறான். யா இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு? நான் போலீஸா? நான் ஜஸ்ட் டீச்சர் ஹியர். சார் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். தப்பு பண்ணா போலீஸ் பிடிக்கும், கோர்ட்டு தண்டிக்கும். ஆனா இவனுங்களை நல்ல விதமா புத்தி சொல்லி பக்குவப்படுத்துறது நாங்கல்ல சார், உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் தான். இது ஒரு சீர்திருத்த பள்ளிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. இரியா உள்ளதான் வந்துருக்கேன். முதல்ல ஏ பிளாக் க்ளோஸ் பண்ணுங்க. பசங்க யாரும் உள்ள வரமா பாத்துங்க. ஒரு ஃபோன் எடுக்க மாட்டாரா? என்னாச்சுண்ணா? 10-15 வாட்டி பண்ணிட்டேன், எடுக்கலடா. திரும்ப அடிச்சு பாருண்ணா. ஃபோன் எடுக்கவே இல்லடா. அண்ணா சாரு நம்ம ஞாபகம் இருக்காண்ணா? அவங்களை கொஞ்சம் கூப்பிடுங்கண்ணா, சீக்கிரம்ண்ணா. கூட மணிங்க சரி பேச ஓன் பார்த்தீங்களா? சாப்பிடுங்க. அண்ணா ம் வேணாண்ணா, ஏன் பசிக்கல. பசிக்கலையா? அப்படி சொல்றாருல. அறவை இதே இடத்துல சொத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். முட்டா. ஏய் தண்ணிடுறா.
பிரியாணியில் லெக் பீஸ் மாட்டுறதுலாம் லக்கு. ஒருத்தனை கொலை கூட பண்ணலாம், ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடாது. சாப்பிடலாம். ஐயோ ஓ என் ஃபோன் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. யார் ஃபோன் பண்ணியா? யாருக்கு இல்லைண்ணா தெரில. சொல்லுங்க, யார் ஃபோன் பண்ணீங்க? தெரில. மாஸ்டருக்குண்ணா. இன்னைக்கு வந்தாரு மாஸ்டர் அவருக்குண்ணா. மாஸ்டரா? அவர் போதுகையான அவரோட ஆள் இல்லைண்ணா. ஏன் மாஸ்டர்? எங்கள் அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாருண்ணா. பசி தாங்க முடியாம திருடி மாட்டிக்கணும்ண்ணா. இருக்கிற எத்தட்டிக்கு எங்கள் மேலே போட்டு சின்ன சின்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கண்ணா. தண்டனை முடிஞ்சிட்டு அடிக்கிற ரிலீஸு. அதுக்குள்ள இவரு கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாருண்ணா. இது மட்டும் ஏமா தெரிஞ்சா உசிரியே விட்டுருண்ணா. நீ மாஸ்டர் கால் பண்ணுறப்பல எனக்கு கால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எமோஷன் வேறு இருக்கா, உனக்கு பதிலாக வேற யாராவது சரண்டர் பண்ண சொல்லியிருப்பேன். நீ சரண்டராக வேணாம் நினச்ச தப்பு இல்லை, ஆனால் இங்கே நடந்த வெளி சொல்ல நினச்சல, அது தப்பு தானே? பெரிய மனுஷா நீ சொல்லு, நீங்கள் பண்ண தப்பா இல்லையா? தப்பு தான் இல்லையா? பிரியாணி சாப்பிட்டதெல்லாம் போதும். நான் பார்த்தேன் நீ சாப்பிட்ட பிரியாணி போதும். இந்தப்பா எடுத்து போ. அண்ணா நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்க தானே, உங்கள் தம்பி மாதிரி நினச்சி மன்னிச்சு விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே. செல்லமே, சின்ன பசங்களாம் மன்னிச்சு விடக்கூடாது. என்னை விட்டானுங்க, எப்படி வளர்ந்து நிற்கிறேன் பாரு. சொல்ல என்ன பண்ணலாம்? இனி இப்படி பண்ண மாட்டானா, இது யார்ட்டையும் சொல்ல மாட்டானா? இந்த பார், உலகத்தில் யாரை பார்த்து வேணால் பயப்படலாம், ஆனால் சாவு நம்மளை நெருங்கிச்சுன்னா எதுக்கு இருக்கிற எமனா இருந்தாலும் பயப்படக்கூடாது. உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் தம்பியும் காப்பாற்றிக்கும். ஏண்டா சின்ன பசங்க ஃபோனை திருடுங்க என்னடா பண்ணிருந்தேன். இதில் என் ஃபோனுக்கு தெரிஞ்சு தானே திருடுக்கான்னு கேட்குறேன். சொல்கிறது வெக்கமா இல்லை? டேய் இன்னொத்தண்டா வேலையெல்லாம் முக்கியம், பொருள் ஒரு கெத்த வச்சு. டேய் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு, சீக்கிரம் ஒரு முடிவு எடுங்க. இதைத்தாண்டா எதிர்பார்த்தேன். எழுதுறீங்க தம்பி, எழுதுறீங்க தம்பி. தம்பி நான் பேசி ஆரம்பம் தம்பி, எழுதுறீங்க தம்பி. 10 மணிக்கு தானேங்க ஸ்கூலு. ஐயோ பிரச்சனை ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் உடனே உங்களை கூட்டி வர சொன்னாரு. நீங்க வாங்க. இன்ஸ்பெக்டர் எதுக்கு வாங்கன்றல, பிரச்சனை முடியாம படுத்துட்டு இருக்கீங்க. அங்க பா. சரி வரங்க அவ்வளோ குளுக்காதீங்க. வரேன் போங்க. வரேன். ஓ நீதான் அந்த வாத்தியானா? முதல்ல உன்னை வச்சு விசாரிக்கணும். என்ன பண்ண? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையா? பயலுவ மேல ஏதாவது கை வச்சியா? சொல்லியா? யோ கேட்கல, சொல்லியா? சார் என்ன சார் இதெல்லாம் இங்க பேசக்கூடாது, ஸ்டேஷன்ல வச்சு பேசணும். பவானி, நாங்களும் கூட வரட்டுமா? இல்லை, என்னை தனியாக தான் வர சொல்லியிருக்கான், நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் அந்த வாத்தி செல்ல இருக்கான்,
சின்ன ஜெயிலேருந்து வந்த 15 வருஷத்தில் கடைசி 5 வருஷம் பொறுமையாக இருந்தது. இவனுங்க 3 பேரையும் போட்டு தள்ளிட்டு சங்கத்தோட பதவியில் தலைவராக உட்காரணும் தான். அதில் 2 பேர் காலி. மிச்சம் இருக்கிறது ஒருத்தன் தான். அவன் என்னை கூப்பிட்டுருக்கான். அவன் முக்கியமா இல்லை இந்த வாத்தி முக்கியமா? அவன் தான் முக்கியம். இந்த வாத்தி என்ன பண்ணலாம்? அவனை நான் பார்த்துக்கிறேன். பார்த்துப்பியா? பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நான் போயிட்டு விட்டுமா? நான் கிளம்புறேன். சரி, லே வா. வாங்கம்மா. எங்கம்மா போறிய? சார் 2 நிமிஷம் சார். சீக்கிரம் வாங்க, ஐயா வந்துட போறாவ. நீங்க தான் அந்த செத்து போன பையன் அம்மாவா? அப்படியா? சரி, அவர்கிட்ட டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கழுத்து வரைக்கும் குடிச்சிருப்பீங்கல்ல? உங்களை தான் அப்படியே உட்காருங்க. 10 தடவை ஒரே நம்பர்ல இருந்து மாத்தி மாத்தி கால் வந்தா ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கூட உங்களுக்கு தோணாதா? சாரு, என்ன பாக்குறீங்க? இந்த காலேஜ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு NGOல வாலண்டியரா இருந்தேன். அப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ நீங்க இருந்த அப்சர்வேஷன் ஹோம்க்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தேன். அப்படி போயிருந்தப்பதான் அந்த 2 பசங்க பழக்கம். அந்த அப்சர்வேஷன் ஹோம்ல நடக்கிற அநியாயத்தை பத்தி சொன்னாங்க. ஆனா என்னால லீகலா எதுவும் பண்ண முடியல. அவ்வளோ மிரட்டல். நான் சென்னைக்கு வந்ததே கேஸ் எடுத்து நடத்துதான். அதுக்கு காசு வேணும்னு தான் நான் காலேஜில் லெக்சரராக சேர்ந்தேன். காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் நிற்கிறத பார்த்ததும் எனக்கு நம்பிக்கை வந்தது. இது எல்லாத்தையும் மாற்றிட முடியும்னு நான் நம்பினேன். உங்கள் கையெழுத்தை நான் தான் போட்டேன். இந்த வேலைக்கும் நான் தான் அப்ளை பண்ணேன். ஃபவுண்டருக்கும் அது தெரியும். இப்போ அதுவே பெரிய தப்புன்னு தோணுது. நீங்கள் வரலன்னா அட்லீஸ்ட் அந்த பசங்க இந்நேரம் உயிரோட மாதிரி இருந்திருப்பாங்க. இப்ப அந்த 2 உயிரும் போயிடுச்சு. என்ன பதில் வச்சிருக்கீங்க சார்? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. எப்போ கேக்குற நிலைமையில நீங்க இருந்திருக்கீங்க? உங்க முன்னால யாரு பேசுறான்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரிஞ்சிருக்கா? எனக்கு பர்சனலா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னால அதை விட்டு வெளியே வர முடியல. என்னால அழ முடியல. எனக்கு அழுகும் வராது, ராத்திரி தூக்கம் வராது. அதான் குடிப்பேன். சத்தியமா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சதில்ல. ஓ, அழுகே வராதுல்ல? இவங்க தான் இறந்து போன பசங்களோட அம்மா. இந்த அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வருவாரு உங்க பசங்களை காப்பாத்துவாருன்னு. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா தான் தம்பி இருப்பாங்க. போன வாரம் கூட பெரியவன் சொன்னானே, தம்பி பள்ளிக்கூடம் போட்டோம், நான் வேலைக்கு போறேன்னு. யாரோ மாஸ்டர் வராரா, எங்களை காப்பாத்துவார் நம்பிக்கையா சொன்னானே, ஒருத்தனுமே வரலையே. என் குழந்தையே அருந்து போச்சே. எங்கடே இருக்கிய? சீக்கிரம் வாங்கடே. ஓ சார் வரும். நீ போட சார். யார் அவங்களாம்? சார் அந்த வாத்தியாரோட காலேஜில் வேலை செய்தலாம். அவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு வாத்தியான செல்லில் உட்கார வையும். சரி. ஓ சார், மற்ற கேஸ் எல்லாம் இமிடியேட்டாக வெளியே அனுப்பிடு. ஓகே சார். இப்போ உங்களுக்கு அழுக வரல? உங்களுக்கு சாவர வரைக்கும் அழுக வராது. இன்னும் நிறைய போய் குடிங்க. ஸ்டேஷன்ல உட்கார்ந்து உட்காரிட்டு இருக்க. வாய் மூடு. மூடிக்கிறேனா? மா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியாதா? போங்கம்மா. போங்கல்ல. வாங்க சார். சத்தியமா சார் வாங்க சார். இன்டர்வியூ சத்தியமா இப்படி நடக்கும்னு ஆனா ஒண்ணு, எதிர்பார்க்கல. அந்த பசங்களோட சாவுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்றது மறந்துடாதீங்க. அந்த அம்மா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லி. சார் படிச்சாலும் மரியாதை கொடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்கியா? கோவத்தை வர வைக்காது. நில்லு. என் பிள்ளைகளை ஏமா வாரி கொடுத்துட்டேன். லே நீங்க வா. சார் பத்தி இது ஏதோ பத்த வைங்க சார், கொசு கடிக்கு. உள்ள போறோம். பாரு பவானி, சங்க எலெக்ஷன்ல நிக்க ஒன்னி என்னை தவிர வேற ஆள் கிடையாது.
நான் அண்ணன் போஸ்டர் ஜெயிக்கணும். மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ சாப்பிட்டு பேசுவோமா? மாஸ்டர், என் பேர் சபரி, என் அண்ணன் பேர் மணிகண்டன். எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னா என் அண்ணன் ஒரு பேக்கரியில் திருந்துச்சு. ஆனால் வேற ஏதோ கேஸ் போட்டு எங்களை இங்கே கொண்டு வந்தாங்க. இங்கே எல்லாமே தப்பாக இருக்கு மாஸ்டர். எங்களை அடிக்கிறாங்க, வாயில் ஏதோ பவுடர் திணிக்கிறாங்க. அதை போட்டதுமே பல்லெல்லாம் நடுங்குது மாஸ்டர். பகல் ராத்திரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதும் வேற கொலை கேஸில் சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இல்லைன்னா எங்கள் அம்மாவை கொன்னுடுன்னு சொல்கிறாங்க மாஸ்டர். சாருக்கா தான் நீங்கள் வருவீங்க, எங்களை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லிச்சு. எங்களை காப்பாற்றுங்க மாஸ்டர். எங்கள் அம்மா பாவம் ஒத்தையில் இருக்கு. தினமும் அழுது அழுது இப்போ அழுகே வர மாட்டேங்குது மாஸ்டர். ப்ளீஸ்ண்ணா, காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. நீங்க பேசுங்க. அதான் பவானி, நான் அண்ணன் போஸ்டர் ஜெயிக்கணும். அதுக்கு காம்ப்ரமைஸ் பேசதான் உன்னை வர சொன்னேன். இருந்தாலும் உன்னை நம்ப முடியாது. நீ எப்ப வேணா அந்த சின்ன பயிரில வச்சு என்ன வேணா செய்ய. நான் வீட்டை விட்டு தினம் வெளியே போவையில பயந்து போய் வரணுமாடே. அதுக்கு தான் அதான் என்னை கூப்பிட்டு வச்சு கொண்டுடலான்னு பிளான் பண்ணீங்களா? உன்னை ஒருத்தனை கொல்லலான்னு கூப்பிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு டீ கொடுத்து ஐயா சாமி உன்னை கொல்ல போறேன்னு பெர்மிஷன் கேட்ட ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பதிலாக நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு, ஒன்றை கொல்றதுக்கு நாளும் கிளம்பி பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு என்ன சொல்லும். ஜெய் இருடா, உனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். என்னை கொன்னுட்டு உன்னையும் ஆளுங்களையும் காப்பாற்றிக்கும். சீக்கிரம் வாங்கடே. ஒருத்தர் அடிக்க எத்தனை பேராலே? அதில் தவிர பாத்தியாண்டே, 10 நிமிஷம் தான் டைம். செர பண்ணாம வெளில வந்துரு. இல்ல திரும்பல. முரளி வாங்க. ஆஃப் பண்ணிட்டோம். நீ எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாட்டுறாங்க. வாத்தி அண்ணன் பஸ் டிக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. வால்வோ பஸ், ஏசி ஸ்லீப்பர்,
நைட்டு யாருன்னா காலைல ஊரு போய் சேர்ந்துடலாம் புரியுதா? இல்ல போக மாட்டேன்னு உரண்டை பிடிச்சிட்டு இருந்த காலைல 2 பேரும் தொங்கணும்னு பார்த்தல அது மாதிரி கட்டி தொங்க விட்டுரும் பாத்துக்க. என்னடே பேசிக்கிட்டு இருக்கேன், லவ் லெட்டரா படிக்க? சபரி மணிகண்டன். ஆட அந்த சரண்டரா மட்டும் செத்து போச்சே 2 நாதேரியா. சத்தம் அதிகமா கேக்கு சார். விடுவே பார்த்துக்கலாம். சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. போ என்னன்னு பாரியா. சரி. அவனை அடிச்சு கடிச்சு கொண்டு போறானோ, தயவு செஞ்சு வாங்க சார். சொல்றா. நீ யாரு? இதுக்கு பின்னாடி யாரு? உன் வேலை என்ன? இந்த பசங்களையே யூஸ் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் தெரிஞ்சுக்குவேன். பொடி பசங்க பின்னால ஒளிஞ்சு வேலை செய்யற பசங்களை கண்டுபிடிப்பேன். உன்னை தேடி வந்து உன் முன்னாடி நின்று அது 2 பசங்களோட சாவுக்கு உன்னை பதில் சொல்ல வேண்டாம். வாத்தே, நான் சொல்ல போறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. ஐம் வெயிட்டிங். வெயிட் பண்றோம். நான் நேரில் வரேன்டா.